வணக்கம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, டெய்லி மார்னிங் வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். அதனால முடிஞ்சா இதில கலந்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு நேத்து பார்க்கும்போது, போன வீடியோல கிட்டத்தட்ட இந்த இடத்துல ரன் ஆயிட்டு இருந்தாங்க. இது கரெக்ட்டா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டத்தட்ட திரும்பி வரக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா, இங்க திரும்புறக்கு உண்டான சிக்னலே எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா மேல கொண்டு போயிட்டான். மேல கொண்டு போனவன் எது வரைக்கும் போயிருக்கான்? அடுத்து ரெசிஸ்டன்ஸ். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரிவர்சல் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்திருக்கான். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரிவர்சல்னு நல்ல ரிவர்சல் குடுத்துருக்கான். குடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே மேல போயிட்டான். இந்த சப்போர்ட்க்கு வரல. சப்போர்ட்டுக்கு வராம மறுபடியும் ரிவர்ஸ் ஆனவன், இப்ப மறுபடியும் போயி இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுருக்கான். இது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிரெடிட் குடுத்துருக்கு அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ்ல அப்படியே செக் பண்ணலாம். இந்த 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கூட, இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டுனோன சப்போர்ட்டா மாறிடுது இல்லைங்களா? அப்ப மேல வந்த பின்னாடி பாருங்க, இது இங்கேயே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கேயே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு, அப்புறம் தான் மேல போயிருக்கான். புரிஞ்சுங்களா? எவ்வளோ தூரத்துக்கு இங்க சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த மாரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் பார்த்தா தான் இங்க நம்மளுக்கு புரியும். இங்கேயே நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனவன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே போய் ரெசிஸ்டன்ஸை தொட்டான். தொட்ட பின்னாடி அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிட்டான். கீழே வர ஆரம்பிச்சு பாருங்க, இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வரல. வராம அடுத்தது கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து டெஸ்ட் எடுத்துட்டு இதை சப்போர்ட்டா மாத்திட்டு எங்கிருந்து மேலே மூவ் ஆச்சோ அந்த இடத்த சப்போர்ட்டா மாத்திட்டு மறுபடியும் மேலே மேலே போனவன் ரெசிஸ்டன்ஸ் தொடல. தொடாமையே கீழே வந்தவன் இந்த லோ உடைக்கல. அகைன் மேலே பாருங்க, ஒவ்வொரு இடத்துல சப்போர்ட் பாருங்க எப்படி எடுத்திருக்கான்னு பாருங்க. ஒரு ஹைக்கு போயிட்டு திரும்பி வந்தான்னா, அந்த லோவ உடைக்காமயே அடுத்தடுத்து போயிருக்கான். பாருங்க, இங்க இந்த லோ வைக்கிறான், அடுத்தது இங்க லோ வைக்கிறான், அதுக்கடுத்து இங்க லோ வைக்கிறான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இப்ப போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு நின்னுட்டுருக்கான். இப்படி அந்த ட்ரெண்ட நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ ப்ராப்பரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா நம்மளுக்கு இது புடிபட ஆரம்பிச்சுரும். இந்த மார்க்கெட் இப்படித்தான் மூவ் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பின்னாடி நம்ம ட்ரேட ஈஸியா கட்டமைச்சுக்க முடியும். ஏன் மேலே போகிறத அப்படியே வாட்ச் பண்ணி பாருங்க. இது லோ, இந்த லோ உடைக்கல. உடைக்கல அப்படிங்கும்போது உடைக்காமயே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். ட்ரெண்டு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டு கூட போயிடுவான். அப்படி பார்த்துக்கணும் நம்ம. புரிஞ்சுங்களா? இவ்வளவுதாங்க. எளிமையாக இந்த மாதிரி கற்றுக்குங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் செட் ஆகும். இங்கிருந்து பாருங்க அப்படியே மேலே எப்படி வந்திருக்கான்னு. அப்படியே மேலே வந்து ஒரு சின்ன சின்ன ஜர்க்கிள் கொடுத்துட்டு இதோ லோவையும் மட்டும் எங்கேயாச்சும் உடைச்சிருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே டச் பண்ணல. இந்த லோ இது பாருங்க, ஒவ்வொரு இடம் இது கீழே வந்து திரும்பின இடம் ஒரு லோ. அதை உடைக்காமையே தான் மேலே போயிருக்கான். மேலே போனவன் தான் ஒரு டாப் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். இங்கிருந்து பாருங்க 4550, இங்கே பார்த்தீங்கன்னா 4700, 150 பாயிண்ட்டு டாலரில் மேலே கொண்டு வந்திருக்கான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா போது இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேடை பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் அதை அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் நம்ம.